ஜெய் சத்குருநாதா. இப்போ நம்ம ஷிரடியில் பாயாஜி அப்பா கோத்தே பாட்டில் அப்படின்னு சொல்லக்கூடியவருடைய வீட்டில் தான் நம்ம நிற்கிறோம். இந்த வீடு எங்கே இருக்குன்னா, சாவடி சைடில் அப்படியே போனீங்கன்னா பாயாஜி பாய் அம்மா வீட்டுக்கு பக்கத்தில் தான் இந்த வீடு. ரொம்ப முக்கியமான பக்தர். இந்த வீட்டுக்கு பேர் என்னென்னா சாய் குதிரை அப்படின்ற ஒரு பேராம். இந்த பாயாஜி அப்பா கோத்தே பாட்டில் பிறந்ததே இந்த ஷிரடியில் தான். அவங்க அப்பா பாபாவுடைய ரொம்ப பரம பக்தராம். ஆகையினால சின்ன வயசுலேருந்து பாபா கூட இருக்கக்கூடிய பரமபாக்கியம் இவருக்கு கிடச்சிருக்கு. மேற்கொண்டு என்னென்னா 11வது வயசுலேருந்து பாபாவுக்கு இவர் சேவை பண்ணியிருக்கார். பாபா இவருடைய குடும்ப நலன்களில் ரொம்ப பொறுப்பேற்று ஒரு என்ன சொல்கிறதுனா, ஒரு வீட்டில் ஒரு தகப்பனா, வீட்டில் ஒரு தந்தையா, தாயா, ஒரு உற்றாரா, உறவினராக பாபா இவருக்கு நிறைய விதமான உதவிகளை பாபா ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணியிருக்கார். அதெல்லாம் 1 2ன்னு சொல்லி மாளாது. ஏன்னா இவருக்கு ஒரு 84 ஏக்கர் நிலப்பரப்பில் எதை பயிரிடணும், எதை பயிரிடக்கூடாதுன்றதெல்லாம் பாபாவே உத்தரவு போட்டிருக்கார். சில நேரத்தில் பாபா சொன்னதை காதில் வாங்காததுனால இவர் பெரிய நஷ்டம்லாம் ஏற்பட்டிருக்கான் இவருக்கு. அவருடைய சரித்திரத்தை கொஞ்சம் பிரட்டி பார்க்குறச்ச இது எல்லாத்தையும் தாண்டி முக்கியமான விஷயம் சொல்ல போகணும் அப்படின்னா, பாபா மகா சமாதி அடைஞ்சார் இல்லையா? அப்போ அந்த மகா சமாதி அடையும் பொழுது பாபா மூர்ச்சையாகி பாபாவுடைய அந்த பூதவுடலை விடுறத இவர் பார்த்திருக்கார். இவருடைய மடியில் தான் பாபா தன்னுடைய பூத உடலை விட்டிருக்காராம். அதை பாபாவுடைய சச்சரிதத்தில் பாபாவோட இறுதி மூச்சை விட்டு இவருடைய மார்பில் சாஞ்சி தான் பாபா தன் பூத உடலை விட்டார் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? அவர் தான் இவர். இவருடைய ஜென்ரேஷனுக்கு ரொம்ப மரியாதை சாயி சனஸ்தான் மூலமாக நடக்குதான். சாயி சனஸ்தான் பார்த்திங்கன்னா அவருடைய ஜென்ரேஷனில் இப்போ கோபிநாத் கோட் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இருக்கார். அவருக்கு என்ன மரியாதை கொடுக்குறாங்கன்னா, பாபாவுடைய சாவடி ஊர்வலத்தில் பாபாவுடைய திருப்பாதுகையையும் மேற்கொண்டு பாபா வைத்திருந்த சட்காவையும் எடுத்துகிட்டு வரக்கூடிய மரியாதையை இந்த குடும்பத்திற்கு சனஸ்தான் கொடுத்துருக்கு. இது ஒரு பெரிய அற்புதமான விஷயம். ஷிரடிக்கு வந்தீங்கன்னா அவசியம் நீங்கள் எல்லாரும் இங்கே வரணும், குரு கிருபையை பெறணும். ஓம் சாய்ராம்.